ஸ்தோத்திரம். பார்ட் 9. மதியான வேளையில் சாப்பாட்டுக்காக வந்து கீழே அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பெரியம்மா, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாடியில் ஒரு அம்மா டெய்லரிங் செய்து அவங்க வீட்டுக்கார வருமானத்தையும் அந்த அம்மாவுடைய வருமானத்தையும் மிச்சப்படுத்தி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ரிட்டையர்ட் ஆகினதுக்கு பிறகு இவங்க பென்ஷனை வாங்கிக்கிட்டு இவங்க வீட்டம்மாவும் இவங்களும் வாழ்க்கையை இங்கே கடத்திக்கிட்டு இருக்காங்க. லீவு நாட்களில் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த அம்மாவோட கூட்டிகிட்டு போய், அம்மா இந்த பிள்ளையோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த பிள்ளைங்க வீட்டு வேலைக்கு வந்திருக்கு, இதுக்கு எதிர்காலத்தில் ஒரு கைத்தொழில் வேணும். அவள் சமையல் வேலை வீட்டு வேலை முடிச்சதுக்கு பிறகு சும்மா இருக்க டைமில் காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் இந்த கைத்தொழிலை கற்றுக் கொடுத்தா எதிர்காலத்தில் இந்த பிள்ளைக்கு ஒரு கல்வி கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும்லா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ வாங்கம்மா, கல்வி பெரிய செல்வம், அதை நம்ம கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படணும். நானே கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், இருந்தாலும் நான் போனதுக்கு பிறகு யாருக்குமே யூஸ் இருக்காது. அதனால் இன்னொரு பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்குறது ஆசையாக இருந்தேன், நீங்களாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு மகளை போல பாதுகாத்து டெய்லரிங்கை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பிள்ளையும் பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அந்த வேலையும் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. அதில் ஓரளவு 90% வந்த உடனே அந்த அம்மா பார்த்தாங்க, சரி இதில் நல்லா தேர்ச்சி ஆகிட்டா, உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து குக்கிங்கில் கேட்ரிங் கிளாஸ் நடத்துகிற ஒரு டீச்சர் வீடு. அவங்களும் வைல்ட் லைஃப்பில் அப்போ செட்டில்டு. அப்போ இவங்களுடைய நிலைமையை அவங்க எடுத்து சொல்லும்போது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி அந்த அம்மாக்கிட்ட நல்ல கேஷ் இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு முதல்ல ஒரு உதவி பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி உதவி பணத்தையே அனுப்பிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு கேட்ரிங் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க. உலகத்தில் ரொம்ப நல்ல பேர்லாம் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை ஆர்வமாக அதை கற்றுக்கிட்டாங்க. அதை முடித்த உடனே பியூட்டிசம் எதிர்கால வருமானத்துக்குரிய ஒரு காரியம் அந்த அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த அம்மாவும், வாங்க அவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது நான் குறைஞ்சவளா, நானும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பியூட்டிசம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க இலவசமாகவே. அதையே அவள் கேட்சர் பண்ணிக்கிட்டு தான். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க பிசியோதெரபி ஒரு அம்மா ரிட்டையர்ட் ஆகிருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த பிசியோதெரபி சம்மந்தப்பட்டதும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாகவே போயிட்டுருக்கிறான். அதுலேயும் ஓரளவு தேர்ச்சி ஆகிறான். அதுக்கப்புறம் ஒரு டாக்டரு, எனக்கு கூட வாயேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட போய் ஊசி போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, மாத்திரை கொடுக்கறது, இதெல்லாம் கற்றுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி சர்க்குலேஷனே கற்றுக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கும்போது அவளுக்கு ஒரு புயல் அடிக்குது. இந்த பிள்ளைக்கு அங்கே நல்ல ஒரு ஃபேமஸ், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் வந்துட்டுருக்க நேரங்களில் இந்த வீட்டு வேலைங்க செய்வாங்க இல்லையா, இந்த கெட்ட குணாதிசயம் படைத்த பெண்கள், அவங்களால ஒரு தொல்லை வருது. இந்த பிள்ளையை எப்படியாவது நம்ம சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணிடணும், இவ்வளோ லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அதுக்கெல்லாம் ஏற்படாமல், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்குது, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு பொறுப்பாக இருக்கிற நேரத்தில் இல்லை எப்படியாவது டார்ச்சர் கொடுத்து எப்படியாவது பண்ணிடணுன்ட்டு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு முறை வழியில் போயிட்டுருக்கா. அவனுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானுங்க, ஆசிட்டை ஊற்றிடுவோன்ட்டு. இவளுக்கு கோபம் வருது. இவங்க அப்பா கற்றுக் கொடுத்த சிலம்பம் கையில் இருக்குது, எடுத்து வெளசுன்னு விளசி விரட்டி அடித்து விட்டுட்டா வீரமங்கையா. அதையும் தாண்டி வீட்டுக்கு வர்றான். அவள் தங்கியிருக்க ஓனருடைய ஒய்ஃபோட சொந்தக்கார ஒரு குடும்பத்தை இந்த பொண்ணு தனியாக இருக்கிற நேரத்தில் அவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க, போய் தவறாக நடந்துக்கிற முயற்சி பண்ணுறாப்புல. அவர் அந்த இடத்துல இருந்து ஃபோன் நம்பரை கொடுத்து தப்பிச்சு வெளியில் வந்துடுதான். உடனே அவர் வந்து பார்க்குறாரு, இனி இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரான இடம், நான் இங்கேயும் பேச முடியாது அங்கேயும் பேச முடியாதுன்னு சொல்லி அந்த ஃப்ளாட்லேயே இன்னொரு ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு திடீர்னு பாத்ரூமில் விழுந்து கை கால் அடிபட்டுடுச்சு. மருமக ஐடியில் வேலை செய்யுது, பையனும் ஐடியில் வேலை செய்கிறாங்க. இந்த அம்மாவை கவனிக்கிறதுக்காக இந்த அம்மாவை கொண்டு போய் வீட்டோட இந்த பொண்ணை விட்டுருந்தாங்க. இந்த பொண்ணு அங்கே வீட்டில் விட்டதுக்கு பிறகு
ஆ, ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளைங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்காப்புல. இந்த நேரத்தில் ஒரு முறை கடைக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டுருக்க நேரங்களில் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ரோட்டில் அல்லாடிக்கிட்டு வரான். அங்கே எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு 2 குழந்தைகள கூட்டிக்கிட்டு, பொம்பளை பிள்ளைகள கூட்டிக்கிட்டு நேரா எதுக்கு எதிர்த்தாப்புல வருது. இவன் நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கன்னு ஃபுல் போதையில் வரும்போது அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணு கதறி கதறி அழுகுறா. எனக்கு அப்பா வீட்லேயும் ஆறுதல் இல்லை, புருஷன் வீட்லேயும் ஆறுதல் இல்லை, புருஷனும் குடிகாரனாக இருக்கிறான், நான் வேலைக்கு போனாலும் விட மாட்டேங்கிறான், எங்கள் குடும்ப கௌரவங்கிறான், அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சொத்து, இந்த சொத்தை வச்சு நான் பட்னியாக கிடக்கிறேன், என் பட்னிக்கு யாரும் சோறு போட முடியல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி கதறி கதறி அழுதுட்டு கோவிலில் போய் நின்றுக்கிட்டு, தாயே எனக்கு இந்த சோதனையே தேவையில்லை, 2 பிள்ளையை வேற பெற்றுட்டேன், இவன் இந்த 2 பிள்ளை பெற்ற பிறகு இவ்வளோ பெரிய குடிகாரன் ஆயிட்டான், அம்மா வீட்லேயும் ஆறுதல் இல்லை, கேட்டால் உன் புருஷன்பாடு ஓம்பாடுங்கிறாங்க, வீட்டுக்கார வீட்டில் பார்த்தா எங்களுக்கு கௌரவங்கிறாங்க, நான் சொத்துக்கு வழி இல்லை, இந்த சொத்துக்கும் வழி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் என் பிள்ளைங்களோட நான் கவஸ்தப்படுறதோட உன்னுடைய குளத்துலேயே நான் விழுந்து செத்துருந்தேன், இங்கேயா போய் செத்துறேன், நீயே பார்த்துக்கான்னு கதறி கதறி அழுகும்போது நான் சாகிறேன்னு சொல்லி குழந்தைய தூக்குற நேரத்தில் அக்கான்னு ஒரு குரல். யார் இந்த பெண்ணு? சாவக்கூடாதுக்கா, சாவை நம்ம சாகடிக்கணும், வாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரும்போதே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த இந்த அம்மா சாக போகிறக்கா போயிட்டுருக்காங்க அப்படின்னுக்கிட்டு. உடனே நீ அவங்கள கூட்டிகிட்டு வான்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் ஃப்ளாட் அசோசியேஷனில் ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோட ஒரு பயம். பாட்டி வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது ஒரு அம்மா எங்கம்மா போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் பாப்பா ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வரா, இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் அசோசியேஷனில் ஏதாவது திட்டுவாங்க, அதான் வெளியில் வச்சு பேசணும், அசோசியேஷனில் திட்டினா அசோசியேஷனே மாற்றிடுவோம், அப்படிப்பட்ட அசோசியேஷன் தலைவர் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் வாங்க உள்ளே உட்காந்து பேசுங்க, உங்களுக்கு தனி மரியாதை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஃபேமிலியை உள்ளே கூட்டிகிட்டு வந்த உடனே முதல்ல 3 வீடுகளில் போயிட்டு அவங்களுக்கு முதல்ல சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்களுக்கு அவருக்கு குடிகாரனுக்கு எல்லாம் சோத்தை கொடுக்குறாங்க. அவன் குடிகாரன் குடிச்சிக்கிட்டு சாப்பாடை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு படுத்துருதான். அப்புறம் உட்கார்ந்து வச்சு குடும்பத்து கதையெல்லாம் கேட்டுட்டு இந்த அம்மா சொல்லுது, குடிங்கிறது ஒரு வியாதி, அது ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அது மைண்டில் பதிவாயிடும், இதுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம குடும்ப கௌரவம் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு இருந்துருவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இன்னொன்று மத சார்பாகவும் தப்பிக்க வைக்கலாம், அதனால் முதல்ல இவனை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றதுக்கு இங்கே டாக்டர் இருக்காங்க, நானே கூப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு டாக்டரை கூப்பிட்டு இவன் குடி தெளிஞ்சதுக்கு பிறகு மாத்திரை கொடுத்து, சரி இவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்க வைக்கிறாப்புல. அந்த வாட்ச்மேன் ஹவுஸ்னு ஒன்று இருக்கிறதுல அங்கே வாட்ச்மேன் டியூட்டியை போட்டு, நீ வெளி வேலைக்கு எங்கே போக வேண்டாம், இங்கே மட்டும் இரு, சாப்பாடு காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. 3 வீட்டில் இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, அவனுக்கு இங்கே வாட்ச்மேன் டியூட்டி, அந்த அம்மா வாட்ச்மேன் டியூட்டி பார்க்கும்போது இவளுடைய ஆறுதல் கிடைக்குது. அந்த குடும்பம் அப்படியே முன்னேறி வரும்போது இந்த பொண்ணு அவங்களுக்கு தேவதையாக தெரிகிறான். அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. இவளுக்கு அங்கே ஒரு பெரிய ஃபேமிலியே உருவாகிடுது. இந்த சூழ்நிலையில் இந்த கெட்ட குணாதிசயம் படைத்த பெண்களில் இருக்காங்க 2 பேர். ஒருத்தி என்ன பண்ணுறான்னா, தான் புருஷன் இருக்கத்தக்கனையே தன்னுடைய புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறான், அதனால் நான் இங்கே சம்பாத்தி வச்சுட்டு ஜாலியாக இருக்கிறேன், வாழ்க்கைனா ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வாலிபங்கிட்ட பேசுகிறான். அவனும் மயங்கிக்கிட்டு இவளுக்காக காசு செலவு பண்ண ஆரம்பிக்கிறான், அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சாலும். இவள் தன்னுடைய புருஷனும் சவகாசத்திலே அவங்ககிட்ட பணத்தை பிடுங்கி சேஃப்டி பண்ணுறான். இன்னொரு பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேங்கிறான், அவன் திருடன், அவன் என்ன சொல்ல, என் பொண்டாட்டி வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறான், நான் ஜாலியாக இருக்கேன், நம்ம 2 பேரும் வா போன்னு சொல்லிவிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு இவர்கிட்ட காசை பிடுங்குறான். 2 திருடன்கள். ஒருத்தன் பொண்டாட்டி சம்பாதிச்சு அனுப்புகிறான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட காசை பிடுங்குறான். இன்னொருத்தி என் வீட்டுக்காரன் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்காரனையும் கூட வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட காசு பிடுங்குறாங்க. இந்த 2 பேரும் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் போலீஸில் மாட்டிக்கிடுது. போலீஸ் உதைக்கும் போது தான் தெரியுது குடும்பம் மானம் வெளியில் போகுதுன்ட்டு. இந்த கெட்ட உலகத்துக்கு மத்தியில் கோணலும் குறுகலான அந்த உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாக வாழ்ந்து கொள்ளணுங்கிறதுக்கு அந்த பாட்டியம்மா அந்த பிள்ளைங்களை கைட் பண்ணி நடத்திக்கிட்டு போனாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குருமார் தேவை. ஒரு மதமோ ஒரு ஜாதியோ முன்னேறதுக்கு ஒரு குருமார் இருப்பாங்க. இந்த ஜாதிகளுக்கு இந்த ஏழப்பட்ட ஜனங்களுக்கு எந்த குருமார்?
அந்த அம்மா ஒரு குருவாகவும் தெய்வமாக வந்தாங்க. அல்லேலூயா, ஆமென்.